டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்கள் பரிசு தொகுப்பிற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி உங்கள் பரிசு தொகுப்பா என்னென்ன வழங்குறாங்க, எவ்வளவு ரொக்கம் வழங்குறாங்க, யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு வழங்குறாங்க, இதுக்கான டோக்கன் எப்ப விநியோகம் பண்றாங்க, உங்கள் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் எப்போ விநியோகம் பண்றாங்க பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழர் பண்டிகையாம் பொங்கல் பண்டிகையை ரேஷன் அட்டைதாரர்கள் வரும் மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடும் விதமாக தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிச்சிருக்கு. இதற்கான அறிவிப்பு தொடர்ந்து 10 நாட்களாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இறுதிக்கட்ட சுற்றறிக்கை இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். இந்த சுற்றறிக்கையில 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் முழு நீள கரும்புங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 2,22,91,710 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பரிசு தொகுப்பு வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா அரிசி வாங்குற குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு வழங்குறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பரிசு தொகுப்பை வழங்குறதுக்கு 240 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து 1,77 லட்சம் வேஷ்டிகள் மற்றும் 1,77 லட்சம் சேலைகள் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அரிசி அட்டைதாரர்களுக்கும் தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதை அறிவிச்சிருக்காங்க. ரொக்க பரிசுக்காண்டி தமிழக அரசு எவ்வளவு ரூபாயை நிதி ஒதுக்கீடா இருக்கு அப்படின்ற அந்த தொகையவும் அறிவிச்சிருக்காங்க. முதல்வர் அவர்கள் பரிசு தொகுப்பா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிச்சிருக்கிற சுற்றறிக்கை. பரிசு தொகுப்புல பச்சரிசி, கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கமாக வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு ஜனவரி 1ஆம் தேதியே முதல்வர் அவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த அறிவிப்பு சுற்றறிக்கை மூலம் ஜனவரி 4 அன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. அதனால 3, 4 தேதிகளில் விநியோகம் பண்றதா இருந்த பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் 6 தேதிகளில் எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. தொடர்ந்து 8, 9, 10 ஆகிய தேதிகளில் தான் விலை கடைகளில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறாங்க. பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் கூட்டுறவுத்துறை மூலம் அச்சிடப்பட்டு நியாய விலை கடைகள்லையும் வழங்கிட்டாங்க. இந்த டோக்கன்ல கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் எண்ணு, எந்த டேட்ல உங்களுக்கு பொருட்கள் வழங்குறாங்க அப்படின்ற தேதி, அதற்கான நேரம் முதற்கொண்டு எல்லாமே டோக்கன்ல குறிப்பிட்டிருப்பாங்க. டோக்கன்ல குறிப்பிட்டிருக்க அந்த தேதி அந்த நேரத்தில் போய் நீங்க உங்கள் பரிசு தொகுப்பை உங்களுடைய நியாய விலை கடைகளில் வாங்கிக்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு முற்பகல்ல 100 பேருக்கு, பிற்பகல்ல 100 பேருக்கு, ஒரு நாளைக்கு 150 to 200 பேருக்கு மட்டும்தான் பரிசு தொகுப்பு வழங்குறாங்க. 2,22,00,000 பேருக்கு வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. வேஷ்டி சேலைகள் எல்லாம் 1,77,00,000 பேருக்கு தான் அனுப்பியிருக்காங்க. மேலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எந்த தேதியில வழங்குவோம் அப்படின்றத அறிவிக்கல. 12ஆம் தேதிக்கு உள்ள எப்படியும் இந்த மகளிர் உரிமை தொகையும் வங்கி கணக்கில் வர வச்சிருவாங்க. இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக நமக்கு வந்திருக்கிற அறிவிப்பு. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. டோக்கன் வந்துருச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.